அப்படிதானே குலசேகர ஆழ்வார் பாடியிருப்பார். வாளால் அதாவது வாளால் அறுத்து சுடினும் மாளாத அந்த மருத்துவன் மேலே நான் காதல் நோயாளன் போல் நாம் மருத்துவன் கிட்ட போனால் நம்ம நோய் நீங்கிடும்ன்ற எண்ணம் தான் நமக்கு முழுமையாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் அடிகளே அருள் என்று சொல்லும்போது இந்த பக்கத்துக்கும் திருநீற்றை கொண்டு தடவ இந்த பக்கம் வெப்பமும் தணிந்து குளிர்ச்சி ஆகிறது. அப்போ தான் திருநீற்றின் மகிமையை உணர்ந்தவராக யார்? மன்னர் ஞானசம்பந்த பிள்ளையை பார்த்து வணங்குகிறாராம். புரியுதுங்களா? அந்த ஞானசம்பந்தர் வணங்கும் போது தான் அங்கே இருக்கிற மக்களும் ஓஹோ மன்னரே வணங்குகிறார், நாமும் வணங்குவோமே, எதுக்கோ வணங்கி வைப்போம். எல்லாம் பண்ணுற வழக்கம் இப்போ வரைக்கும் அந்த வழக்கம் மட்டும் மாறல. மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்று. இந்த திருநீற்றினுடைய மகிமையை திருமூல நாயனார் அழகாக பாடியிருப்பார். கங்காலன் பூசுகின்ற திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே ஆமாகில் தீண்டா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமாய் திருவடி சென்று சேர்வீரே. சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சிந்திப்போருக்கு ஒரு அபாயம் கிடையாதுங்க. கண்டிப்பாக அந்த வகையில் சிவாய நம. இங்கே மன்னனுடைய நோய் நீங்கிடுச்சு. ஆனால் சமணர்கள் விட்டு வைக்கல. இந்த பிள்ளையை தர்க்கவாதத்தால் எல்லாம் இந்த பிள்ளையிடம் நாம் என்ன செய்ய முடியாது, வாதம் செய்ய விடாது. அனல் வாதத்திற்கு புனல் வாதத்திற்கு அடைக்கலாம் என்கிறார்கள். அனல் வாதம் என்னன்னா இவர்களுடைய சமய உண்மைகளை எழுதி நெருப்பில் இடணும். அதில் யார் அந்த நெருப்பில் யாருடைய ஏடு கருகாமல் இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று பொருள். அந்த ஏட்டிற்கு தான் உயிர் இருக்கிறது என்று பொருள். இருவரும் அதாவது அரசனுடைய முன்னிலையில் சீக்கிரமாக நேரத்தை டைம் ஆகிட்டு இருக்குது, முடிக்கணுன்ற காரணத்திற்காக வேகமாக போகிறேன். அந்த வகையில் நெருப்பு வளர்க்கப்படுகிறது. மன்னனுடைய முன்னிலையில் என்ன பண்ணுறாரு சம்பந்தர் திருநள்ளாற்று பதிகத்தை போகமார்ந்த பூன்மிளையால் என்ற திருநீற்று பதிகத்தை எடுத்து அந்த நெருப்பில் போடுறாரு. இவருடைய பதிகமானது எரியாமல் முன்பை விட பசுமையாக, அந்த நீரின் கண் கிடந்த தாமரை இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி முன்பை விட பசுமையாக இருந்ததாம். அதனால் சமணர்களை வென்ற பச்சை பதிகமே என்று அந்த பதிகத்திற்கு பெயரானது உண்டு. இன்றைக்கும் அந்த இடமானது சம்பந்தர் நத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் ஏட்டை இட்டார்கள். இவர்களை ஏடு உடனே கருகி சாம்பல் ஆயிடுச்சு. இவங்களை தோத்துட்டாங்கன்னு நினைக்காம அந்த சாம்பலை எடுத்து பிசைஞ்சு பார்க்குறாங்களாம், தூத்தி பார்க்குறாங்களாம். மன்னருக்கு சிரிப்பு அடக்க முடியல. இன்னும் நல்லா அறிந்து பாருங்களேன், ஏதாவது இருக்கா? எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு, தோற்று போயிட்டீங்க. இன்னும் என்ன இருக்குன்னா 2 முறை தோத்துட்டோம், இன்னும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதில் நாங்கள் ஜெயிச்சிடுவோம். புனல்வாதம். சரி, மன்னர் என்ன சொல்கிறாரு? 2 பேரையும் வைகை ஆற்றங்கரைக்கு வர சொல்கிறார். அங்கே வந்தவனே யாருடைய ஏடு நீரில் அடித்து செல்கிறதோ அந்த ஏட்டுக்கு உயிர் இல்லை. அப்போ அந்த நீரினை எதிர்நோக்கி செல்கிறது பார்த்தீங்களா, அதுதான் உயிருள்ள ஏடு. அப்படி சொல்லும்போது இவருடைய ஏடு சமணர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அத்தி நாத்தி என்ற ஒரு பாடலை எழுதி நீரில் இட்டார்கள். நீரில் விட்டவொடனே அடிச்சிட்டு போயிடுச்சு. சம்பந்தர் பாடுறாரு, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தம்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே என்ற பாடலை எழுதி அந்த நீரினில் விட அந்த நீரிலிருந்து அதை எதிர்கொண்டு சென்றதாம். அந்த ஏடு நின்ற இடம்தான் திரு ஏடகம். அந்த இடம் அது அடிச்சுட்டு போச்சு. அது நிற்பதற்காகவும் சம்பந்தர் ஒரு பாடலை பாடினார். குலச்சிறையார் பின்னாடி போனார் குதிரை எடுத்துக்கிட்டு. மீண்டும் இவர் ஒரு பதிகம் பாடதான் அந்த ஏடானது நின்றது. அந்த ஏடு நின்ற இடம்தான் திரு ஏடகம்.